அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கடந்த மே 22ஆம் தேதி நுங்கம்பாக்கத்தில் மதுபானம் அருந்தக்கூடிய பாருக்கு திருவான்மியூரை சேர்ந்த உணவக உரிமையாளர் ராஜாங்கிறவர் வர்றார் மது அருந்துவதற்காக. அங்கே ஏற்கனவே மது அருந்து கொண்டிருந்த ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ராஜா இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்படுது. பார் உரிமையாளர் தரப்பில் காவல்துறையிட்ட புகார் கொடுக்குறாங்க. விசாரித்ததன் அடிப்படையில் போதை மருந்து புழக்கம் இருப்பதாக காவல்துறை கண்டறிகிறாங்க. பிரசாத், கணேஷ்குமார் உட்பட 7 பேர் அடுத்தடுத்து கைது செய்யப்படுகிறார்கள். இதற்கு இடையில பிரதீம்குமார் அப்படிங்கிறவரை பற்றி போதை நுண்ணறிவு பிரிவு தகவல் கொடுக்குறாங்க சென்னை காவல்துறைக்கு. பிரதீப்குமாரை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் கைது செய்கிறாங்க. அவர்கிட்ட விசாரிக்கிற போது தான் பிரதீப்குமார் என்ன சொல்றாருன்னா, நான் பிரசாத்துக்கு, ஏற்கனவே கைது செய்யப்பட்ட பிரசாத்துக்கு நான் போதை மருந்தை கொடுப்பேன், அவர் நடிகர் ஸ்ரீகாந்துக்கு கொடுப்பாரு, இந்த மாதிரி 40 முறை ஸ்ரீகாந்த் போதை மருந்தை வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு தகவல் கொடுக்கிறாரு. அந்த அடிப்படையில் ஸ்ரீகாந்துக்கு சம்மன் அனுப்பி விசாரித்து மருத்துவ பரிசோதனை செய்த பிறகு காவல்துறை அவரை கைது செய்கிறாங்க. அதற்கு பிறகு நடிகர் கிருஷ்ணாவுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு தனிப்படைகள்லாம் அமைச்சு அவரை கண்டுபிடிச்சு சம்மன் அனுப்பி விசாரித்து இப்போ அவரையும் கைது செய்திருக்கிறார்கள். இனிமேல் அடுத்தடுத்து இன்னும் சிலருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு கைது செய்யப்படலாமோ அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கு. இதெல்லாம் தான் இந்த செய்தியின் பின்னணி. இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். சென்னையின் இரவு போதை உலகின் ரகசிய கதவுகள் உடைக்கப்படுமா, அடுத்தடுத்து சிக்கப்போவது யார் அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். ஓய்வு பெற்ற IPS அதிகாரி திரு சேகர் மாணிக்கம் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பிஸ்மி பங்கேற்றிருக்கிறார். சினிமா தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு பிஸ்மி, திரையுலகம் அது சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால இந்த கைது நடவடிக்கைகள், போதை மருந்து புழக்கம் அப்படிங்கிறது கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து கவனிக்கப்பட்டதாக இருக்கா, இல்லை இந்த நடைமுறை பழக்கம் நீண்ட ஆண்டுகளாகவே இருக்கா திரையுலகில்? அதாவது தமிழ் திரையுலகில் மட்டும் இல்லை, மலையாள திரையுலகம், தெலுங்கு திரையுலகம், பாலிவுட் திரையுலகம் எல்லா இடத்துலையுமே கடந்த சில வருடங்களாக இந்த போதை கலாச்சாரம் பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிற செய்திகளை நம்ம தொடர்ந்து கேள்விப்படுறது மட்டும் இல்லை, பல்வேறு ஊடகங்களில் அது செய்தியாகவும் வந்திருக்கு. இப்போ நம்ம திரைப்படத்துறை சார்ந்து இயங்குவதால் நம்ம கூடுதலாக சில தகவல்களை சொல்ல முடியும். சில ஆர்டிஸ்ட்கள்ட்டையெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஆஃப் த ரெக்கார்டாக சில விஷயங்களையெல்லாம் அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க. இங்கே பாருங்கள், இவர் எவ்வளோ திறமையான நடிகர், அவர் நடித்தாருனே மக்கள் அவரை கொண்டாடுவாங்க, ஆனால் அவர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அடிமையாக இருக்கார் அப்படின்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், சில வருடங்களுக்கு முன்பு சுச்சி லீக் அப்படிங்கிற பேரில் பாடகி சுசித்ரா இங்கே நடக்கிற சில விருந்துகள், அதாவது அந்த பார்ட்டி பற்றியெல்லாம் நிறைய இரவு விருந்து, ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சினிமாவிலேயே நிறைய கேங் இருக்காங்க. இப்போ ஒரு நடிகர், ஒரு டைரக்டர்னா இப்போ அவங்களுக்குன்னு ஒரு நண்பர்கள் குழாம் இருக்கும். ஒரு காலத்துக்கு முன்பு வரைக்கும்னா அதிகபட்சமாக அந்த பார்ட்டிகளில் மது விருந்து தான் இருக்கும். ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் அங்கே ரொம்ப சர்வசாதாரணமாக புழங்குறதா தகவல்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த நடிகர்களுடைய பர்த்டே செலிப்ரேஷனில் கூட இந்த சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறாங்கலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஆனால் இன்னைக்கு திடீரென்று இப்படி ஒரு விஷயத்தை நேற்று தான் இது இங்கே நடக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தோடு ஒரு நடவடிக்கை பாய்வது தான் நமக்கு என்னன்னு புரிஞ்சிக்க முடியும். ஒரு மதுபான பார்ட்டில் நடந்த தகராறை விசாரிக்கிறாங்க காவல்துறை. அதை அடுத்தடுத்து போதை மருந்து பழக்கம் தொடர்பான கைதுகள், பிரபலங்கள் வரைக்கும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த நடிகர்களுக்கான இந்த போதை மருந்து பழக்கம்ங்கிறது ஒரு நடிகர்கிட்டேருந்து இன்னொரு நடிகர்கிட்ட, இல்லை ஒரு தயாரிப்பாளர்கிட்ட இருந்து இன்னொரு நடிகர்கிட்ட அந்த மாதிரி வருதா, வேற ஏதாவது அவங்களுக்கு கனெக்ஷன் இருக்கா? ஏன்னா ஸ்ரீகாந்த் கொடுத்த வாக்குமூலம்னு ஊடகத்தில் வந்தது. பிரசாத்துங்கிறவர் சினிமா தயாரிச்சிருக்கிறாரு, அவர் எனக்கு கொடுக்க வேண்டிய 10 லட்சம் பணம் இருந்தது, அதற்கு பதிலாக இந்த போதை மருந்தை கொடுத்தாரு, அதற்கு நான் அடிமையாயிட்டேன், அது மாதிரி 40 முறை இந்த போதை மருந்து அவர்கிட்ட வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். இந்த பழக்கத்துக்கு இவங்களா அடிமையாகிறாங்களா, இல்லை சந்தர்ப்ப வசத்தில் இவங்க தூண்டப்படுறாங்களா? இல்லை, இதை நம்ம வெறுமனே பரபரப்பு செய்தியாக மட்டும் பார்க்காம இதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு உளவியல் காரணத்தை நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக நம்மை போன்ற ஊடகங்களுக்கு அந்த பொறுப்பும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த்
இன்றைக்கு வந்து போதைப்பொருள் பழக்கத்தால் கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்போ இது வந்து ஒரு பரபரப்பு செய்தியாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் சொல்லணும் அப்படின்னா, ஸ்ரீகாந்த் வந்து இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி எனக்கு கிடைத்த போது நான் முதல்ல நம்பவே இல்லை. இது வந்து வதந்தியாக இருக்கும், அல்லது ஏதாவது ஸ்ரீராம்ங்கிற பேர் தான் அப்படி மருவி தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு இவங்க ஸ்ரீகாந்த்னு சொல்கிறாங்க அப்படி தான் நான் முதல்ல நினச்சேன். என்ன மேலே அவ்வளோ நம்பிக்கையா? ஆமாம். என்ன காரணம்னா, ஸ்ரீகாந்த் வந்து நமக்கு ரோஜா கூட்டம் காலத்திலிருந்தே தெரியும். ரொம்ப ரொம்ப ஒரு மென்மையானவர். இன்னும் சொல்லப்போனால் வழக்கமாக சில நடிகர்களுக்குன்னே சில ஆட்டிடியூட்லாம் இருக்கும். அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கேரக்டர் தான் ஸ்ரீகாந்த். எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சாரமான குடும்பத்திலிருந்து வந்து அவருடைய அப்பா வந்து வங்கி அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அவங்க குடும்பத்தோடு எனக்கு நல்ல பழக்கம். ஸ்ரீகாந்த் வந்து இந்த பழக்கத்துக்கு வந்து அடிமையாயிட்டாருங்கிற செய்தியே எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அது கூடுதலாக ஒன்று, பிரசாத்திட்ட இருந்து போதை மருந்தை வாங்கி இவர் மட்டும் அடிமையாகலை, பார்ட்டியும் வச்சிருக்கிறார். இல்லை, அதுதான் என்ன சொல்ல வர்றேன்னா, இவங்க எதுக்கு இந்த ஏரியாக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா, இப்போ ஸ்ரீகாந்த் ரோஜா கூட்டம் படத்தில் அறிமுகமாகி அடுத்தடுத்த படங்களில் நடிக்கும் போது இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரேஞ்சுக்கு வருவாருங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதே மாதிரி பெரிய பெரிய படங்கள்ல எல்லாம் நடித்தார். ஸ்ரீகாந்தே கூட நம்ம வந்து இன்னொரு அஜித் மாதிரி வந்துடலான்னு கனவு கண்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, அதுக்கான ஸ்பேஸும் இருந்தது. இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் தோல்வி அடைந்து இவர் வந்து தனக்கு பொருத்தமான சரியான கதைகளை செலக்ட் பண்ணாம அவருக்கு வந்து ஒரு சரிவு ஏற்படும் போது இப்போ இவர்கள் ஒரு மாதிரியான பார்த்தீங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாகிறத வந்து தவிர்க்கவே முடியாது. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவருக்கு கொஞ்சம் ஆமா, இன்னொன்று உங்களுக்கு தெரியும், தனிப்பட்ட வாழ்க்கையே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளாகி அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி ஸ்மூத்தா போக ஆரம்பிச்சது. இங்க என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த நடிகர்கள் நடிகைகள் மற்றும் திரையுலகை சார்ந்தவர்கள் என்ன நார்மலான ஒரு வாழ்க்கையில் அவங்க இருக்கவே மாட்டாங்க. இப்போ நான் சாதாரணமாக ரோட்டில் நடந்துட்டு போகிற ஒருத்தருக்கு ஒரு பட வாய்ப்பு கிடைத்து அவர் புகழ்முகமாக மாறும்போது இந்த சமூகத்தில் இருந்து முற்றிலுமாக தங்களை அப்படி துண்டிச்சுக்கிட்டு அவங்க வேறொரு வாழ்க்கையை வாழ தொடங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வீழ்ச்சி வரும்போது அவங்களால பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை போன்ற ஒரு மனிதரோட வந்து கான்டாக்ட் பண்ண முடியாமல், நம்மளோட பேச முடியாமல் ஒரு தீவு மாதிரி ஒதுங்கி போகும்போது இப்படியான ஒரு பழக்கத்துக்கு வந்து ஆட்படுறாங்க. அதுதான் ஒரு முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். ஓகே, திரு பிரசாத், மதுபான விடுதியில பார்ல பிரச்சனை, அதை காவல்துறை விசாரிக்கிறாங்க. அது சம்பந்தப்பட்ட நபர்கள் கைது செய்ததன் அடிப்படையில் அவங்க கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில தான் இப்ப 2 நடிகர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும். 40 முறை ஸ்ரீகாந்த் வந்து பிரசாத்திட்ட இருந்து போதை மருந்தை வாங்கினதாக பிரதீப் குமார்ங்கிறவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நமக்கு தெரிய வருது. இரவு நேர விருந்து நடந்திருக்கு போதை மருந்தை வச்சே. இப்போ இதெல்லாமே காவல்துறைக்கு இதற்கு முன்பாக தெரியாத, ஏன்னா பல ஆண்டுகளாக இது நடந்துட்டு இருக்குன்னு அவங்க சொல்றதுலேருந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இல்லைங்க, பல ஆண்டுகளாக தீவிரவாதம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்காக தீவிரவாதத்தை யாரும் நியாயம் என்று சொல்ல முடியாது, தீவிரவாதிகள் பிடிபடுவதை யாரும் குற்றம் என்றும் சொல்ல முடியாது. பல ஆண்டுகளாக இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விளக்கம் வந்து இதுக்கு பொருந்தாது. இப்போது நான் உங்களுக்கு ஒரு தகவலை பிரேக் பண்ணுறேன். இந்த கிருஷ்ணான்றவர் வந்து கெவின் என்பவரோட ரொம்ப பழக்கமாக இருக்கார். அவரையும் கைது பண்ண, கெவினையும் கைது பண்ண. கெவின் வீட்டில் எடுக்கப்பட்ட போதைப் பொருட்கள் 9 பொருட்கள். அது வந்து ஓஜி கஞ்சா 200 கிராம், கொக்கைன் 1 கிராம், எம்பி அது வந்து ஒரு 10 கிராம், கோல்டு பெப்பர் 50 கிராம், MDM 200 கிராம், ஹெராயின் உட்பட எல்லாம் எடுக்கிறாங்க. இவ்வளோ பொருட்களையும் சீஸ் பண்ணுறாங்க. சட்டம் என்ன தெரியுமா? நீங்கள் வந்து போதைப் பொருளை வச்சிருக்கக்கூடாது, நுகரக்கூடாது, விற்கவும் கூடாது. இன்னொருத்தர் உபயோகப்படுத்துவதை பார்த்தால் நீங்கள் காவல்துறைக்கு சொல்லணும். இவ்வளவும் இருக்கு சட்டம். இப்போது இவங்கெல்லாம் திரையுலகில் இருக்கிறதுனால சட்டத்தை மீறி பறக்க பிறந்தவங்களா? இவங்க படத்தில் வேணால் பறக்கலாம், நிஜ வாழ்க்கையில் சட்டத்தை மீறிலாம் யாராலையும் பறக்க முடியாது. வருமான வரிக்கு பயந்துக்கிட்டு அரசியலுக்கு வந்த எத்தனையோ நடிகர்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆக சட்டத்தை மீறி இவங்களால் பறக்க முடியாது. அப்போது இது நடக்குது அப்படின்னா ஓகே, நடக்குது. பல நடிகர்கள் வந்து தப்பு பண்ணுறாங்க, பலர் வந்து எல்லை மீறுறாங்க, எல்லை மீறி எங்கெங்கேயோ டிராவல் பண்ணுறாங்க. இல்லை, பட வாய்ப்புகள் குறைஞ்சு போன பிறகு இதை ஒரு பிஸ்னஸாகவே நடத்தின மாதிரியே தெரியுது சார். ஸ்ரீகாந்த் வந்து கம்ப்ளீட்டாக, ஸ்ரீகாந்தும் இந்த பையன் கிருஷ்ணாவும் கெவின் இந்த குரூப், இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய வாட்ஸ்அப் குரூப் நடத்துகிறாங்க.
எந்த நேரத்துல இது விற்கப்படும், எந்த இடத்துல போதை மருந்து அருந்த போறோம்ன்றது எல்லாத்தையுமே அந்த பகிர்ந்து அந்த போனே இப்போ சீஸ் பண்ணிட்டாங்க போலீஸ் வந்து சென்னை நகர போலீஸ் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்ல அவங்களா அதை கண்டுபிடிக்க முடியலையா? போதை நுண்ணறிவு பிரிவுன்னு ஒண்ணு செயல்படுறது, போதை ஒழிப்பு தடுப்பு பிரிவுன்னு ஒண்ணு செயல்படுது. ஒரு பிரச்சனை நடந்த பிறகு அதுல இருந்து வந்த செய்தி அடிப்படையில தானே அந்த நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க. அதுதான் ட்ராக் பண்ணி முன்னாடியே அதை தடுக்க முடியலையா? அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டிஜிபியோட பையன் மாட்டியிருக்கார், ரவீந்திரநாத்ன்றவருடைய பையன் மாட்டிருக்கார். இப்போ கஞ்சா வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிது, கஞ்சாவுடைய ஃப்ளோட் அதிகமாக இருக்குது. ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க புருவ மாறுன்னு ஒரு டேப்லெட்டு, அந்த டேப்லெட்டை போட்ட அப்புறம் தான் அவன் மர்டரே பண்ண போவான் அப்படின்னு புருவ மாறு சேது ஒரு படத்தில் அதை டெபிக் பண்ணி வருவாங்க. ஸோ இதெல்லாமே இருக்குது சார். இது எல்லாமே இப்போ கஞ்சாவை ட்ராக் பண்ணுறாங்க, கஞ்சாவை பிடிக்கிறாங்க. ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பரவக்கூடிய இந்த போதை கலாச்சாரத்தை பிடிக்கிறாங்க. இது வந்து நடிகர் நடிகைகள் மத்தியில் பரவக்கூடிய போதை கலாச்சாரம். இதுதான் முதல் முறை தமிழகத்தோட வரலாற்றில் கொலைகேஸில் நடிகர் மாற்றிருக்கார். எம்ஆர் ராதாலாம் கொலைகேஸ்லாம் மாட்டியிருக்காங்க. சாரி, என்எஸ் கிருஷ்ணன்லாம் கொலைகேஸில் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கெல்லாம் மாட்டியிருக்காங்க. எம்ஆர் ராதா சுட்ட கேஸ்லாம் மாட்டியிருக்காரு. ஆனால் ஒரு போதை கேஸில் கைது வரைக்கும் போயிருக்கு. கைது வரைக்கும் 2 நடிகர்கள், ஒரு நடிகர் மட்டும் இல்ல, 2 நடிகர்கள். இல்ல இன்னும் அடுத்தடுத்து இன்னும் பலர் சிக்க வாய்ப்பு இருக்காதுல? ஆமாங்க, ஸ்ரீகாந்த் வந்து பார்ட்டி நடத்தி இருக்காரு. அவர் வந்து அந்த படத்துல, அந்த படத்து பேர் வந்து தீங்கிரை படத்தோட தயாரிப்பாளர் தான் இந்த பிரசாத். இந்த அவர் வந்து சம் லேக்ஸ் அவருக்கு தரணும், அதுக்காக அவர் கேட்க போறாரு. ஒரு தடவை நல்லா போதை ஆயிட்ட அப்புறம் எனக்கு இந்த போதை இறக்குங்கன்றாரு. அப்போ இவங்க கொக்கைனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது ராஜபோதன்னா அடுத்த நாள் இதை கேட்குறாரு அவர் ஸ்ரீகாந்த், எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல இவர் போலீஸ் போன உடனே இவரெலாம் ஒத்துக்கவே இல்லை ஸ்ரீகாந்தில், அதெல்லாம் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. இதில் என்னன்னா அவர் வீட்டில் செக் பண்ணும்பொழுது ஒரு லிக்விட் இருக்குது போலீஸ்கிட்ட, அந்த லிக்விடை யூஸ் பண்ணிங்கன்னா அது க்ரீன் கலரில் மாறும் கொக்கைன் இருந்ததுன்னா. அதை வச்சு தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி தான் கிருஷ்ணாவும், எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வயிறு பிரச்சனை, அதனால் வந்து நான் வந்து இது பண்ணல. இது வந்து போதை மருந்தோட கெமிக்கல் இம்பேலன்ஸ் என்னன்னா, நீங்கள் வந்து சாப்பிட்டு 45 நாளாகியும் உங்கள் பிளட்டில் இருக்கும், 45 டேஸ்க்கு அது இருக்கும், ரைட்டுங்களா? அப்போது இவர் வந்து இந்த இரைப்பை பிரச்சனையினால கிருஷ்ணா வந்து இந்த இதுக்குள்ளே போகாமல் இருக்கார். ஆனால் இவரும் அந்த கெவினும் சேர்ந்து வாட்ஸ்அப் குரூப் நடத்தி மிகப்பெரிய அளவில் போதை விற்பனை பண்ணியிருக்காங்க. பார்ட்டி நடத்தியிருக்காங்க. பார்ட்டி மட்டும் இல்லை, விற்பனை பண்ணியிருக்காங்க. யார் யார் தேவையோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்கலாம் யார் தெரியுங்களா? வெறும் நடிகர் நடிகைகள் மட்டும் இல்லை, நடிகைகளே மாட்டுறாங்க. இதில் வெறும் நடிகர் நடிகைகள் மட்டும் இல்லை, அதில் இருக்கிறவங்க ஃபுல்லாக மிகப்பெரிய தொழிலதிபர்கள், அவங்கெல்லாம் மாட்டுறாங்க. ஸ்ரீகாந்த் வந்து நிறைய பெண் நடிகை, ஸ்ரீகாந்தால் தான் நிறைய பெண் நடிகைகள் இதுக்குள்ளே வராங்க. ஒரு மிக புகழ்பெற்ற நடிகை சுச்சிலீக்லாம் வந்து ஒரு நடிகை இதுக்குள்ளே வராங்க. அவங்கள எல்லாரையுமே போலீஸ் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது வந்து போலீஸ் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு மிக நல்ல நடவடிக்கை. யார் பூனைக்கு மணி கட்டுறது அப்படின்றதுனால இதை கண்டுக்காமலாம் போக முடியாது. இது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் எல்லா தீவிரவாத செயலுக்கு பின்னாடி இருக்கிறதும் எது தெரியுங்களா சார்? போதை சார். சார் சொன்ன மாதிரி மும்பை தாவூத் இப்ராஹிம் வந்து மும்பை இண்டஸ்ட்ரியை, பாலிவுட் இண்டஸ்ட்ரியை மேனேஜ் பண்ணுறாருன்னா த்ரூ கொக்கைன். இல்லை சார், இப்போ இது வந்து ஒரு குரூப், ஒரு டீமை ஒரு 7 பேர் வரைக்கும் கைது பண்ணுறாங்க. இப்போ இது ஒரு வாட்ஸ்அப் குழுவில் இருக்கிறவங்கள காவல்துறை கைது செய்கிறாங்க. இதுக்கும் மதுபான பாரில் நடந்த ஒரு அடிதடி பிரச்சனை தான் இது வரைக்கும் வருவதற்கு காரணமாக இருக்கு. ஆமாம், ஆனால் இது தெரியாமல் இன்னும் எத்தனை வாட்ஸ்அப் குழுக்கள் இணைஞ்சிட்டு இருக்கு, இயங்கிக்கிட்டு இருக்கு, எவ்வளவு பேர் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்கிறது இன்னும் தெரியல. அதாவது சார் 2 விஷயம் சார் சினிமா ஃபீல்டில், எனக்கும் என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் இருக்காங்க ஃபீல்டில், அவங்க சொல்லக்கூடிய விஷயம், அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னா 2 விஷயம். ப்ராக்சிமிட்டி டு த செலிப்ரிட்டி, அதாவது நான் உங்ககிட்ட நெருக்கமாகணும். ஒன்று, நான் வந்து தொடர்ந்து உங்கள் வீட்டுக்கு, அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, தொடர்ந்து பாலச்சந்தர் வீட்டுக்கு போனேன், பாரதிராஜா வீட்டுக்கு போனேன், அந்த மாதிரி. இன்னொன்று வந்து த்ரூ ட்ரக். இப்போ சித்ரான்னு ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொன்னாங்க இல்லைங்களா, அந்த அம்மாவுடைய பேக்கில் இருந்தது கஞ்சா யூஸ் பண்ண சிகரெட் முழுக்க. அந்த அம்மாவுடைய திருமணம் கூட அந்த டைமில் செய்தி ஆங்கிளில் விமர்சிக்கப்பட்டது வந்து இந்த ஆங்கிளில் தான் அவங்கள போய் அப்ரோச் பண்ணி திருமணம் நடந்ததுன்றதும் ஒரு செய்தி.
சித்ரா மிகப்பெரிய திரையுலக நட்பு ஏற்படுவதற்கு அவங்களுக்கு போதை மருந்து ஒரு பாலமா இருக்கு. போதை வந்து ஒரு பாலமா இருக்கு. இவங்களுடைய கம்யூனிகேஷனுக்கும் போதை பாலமா இருக்கு சார். இவங்களுக்கெல்லாம் வந்து காசு நிறைய இருக்கு சார். அவங்க வந்து பிரெயினை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு வசதி இருக்குது சார். உங்களுக்கும் எனக்கும் பிரெயினை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு வசதி இல்லை சார். நம்ம பிரெயினை சுவிட்ச் ஆஃப் பண்ணால் நம்ம செத்து போயிடுவோம் சார். இவங்களுக்கு அதுக்கெல்லாம் வசதி இருக்குது. திரு சேகர்மாணிக்கம், ஏப்ரல் மாதம் ஒரு செய்தி, எல்லோருமே கடந்து தான் வந்திருப்போம் அந்த செய்தியை. கொச்சியில் மலையாள திரையுலகை சேர்ந்த நடிகர், அதுக்கப்புறம் இன்னும் சிலர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க போதை மருந்து விவகாரத்தில் அப்படின்னு கைது வரைக்கும் போய் விசாரணையெல்லாம் நடத்தப்பட்டது. சம்மன் அனுப்பி விசாரிக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் 2 நடிகர்கள் போதை மருந்து தொடர்பாக கைது செய்யப்படுகிறார்கள். போதை மருந்து பழக்கம்ங்கிறது திரையுலகில், மலையாள திரையுலகமோ இல்லை இந்தி திரையுலகமோ இங்கே தமிழ்நாட்டு திரையுலகமோ, இது ரொம்ப ஈஸியாக நடக்குதா, ரொம்ப எளிமையாக நடக்குதா? ஏன்னா பணமும் அங்கே எளிதாக அதிக அளவில் புரளக்கூடிய இடமாக இது இருக்கு. ஆமா, அதாவது நீங்க முதல்ல வணக்கம் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். போதைப் பொருள் வந்து நம்ம செலிபிரிட்டியை வச்சே நம்ம பேச முடியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இதுல வந்து பெரும் பணக்காரர்கள் பிள்ளைங்களும் ரொம்ப ஏழையா இருக்கவங்களும் இந்த போதைக்கு அடிமையாக, அது எப்படி அடிமை ஆகிறாங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். இன்னொன்று, போதைப் பொருள் வந்து உற்பத்தி செய்யறது சில மாநிலங்கள் இருக்கும், சில மாநிலங்கள் டிஸ்ட்ரிபியூஷன்ல டாப்ல இருக்கும், சில மாநிலங்களில் கன்சியூமர் டாப்ல இருப்பாங்க. இது வந்து ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள். நம்ம டாக்கிங் அபவுட் செக்ஷன் ஆஃப் பீப்புள். அதாவது வந்து செலிபிரிட்டி சினிமா உலகத்துல அது டெஃபினட்டா இருக்கும், இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, தொகை இந்த போதை மருந்தோடைய தொகை இருக்குல்ல, ஒரு 50 கிராம் 100 கிராம் அந்த அளவுக்கான குறைந்த அளவுக்கான போதை மருந்தே லட்சங்கள்ல விற்பனையாகிற போது, இது பெரும் தொழிலதிபர்கள், பணம் படைத்தவர்கள், திரையுலகில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு தானே இது கையாளுவதற்கு எளிதா, அணுகுவதற்கு எளிதா இருக்கும். இதுல சாமானிய மனிதர்களுக்கும் இந்த போதை மருந்தை அணுகுவதற்கு முடியுமா? ட்ரக் கார்டல், அதாவது இப்ப சில நீங்க சொல்றபடி பார்த்தா நார்காட்டிக்ஸ் இருக்கு, சைக்கோட்ராபிக், சிந்தட்டிக், இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா டிப்ரெசன்ட், ஸ்டிமுலண்ட் இருக்கு. சில கஞ்சா தான் வந்து ரொம்ப சீப்பா கிடைக்கும், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்ப நார்த் இந்தியாவில் கஞ்சாவே மேனுஃபேக்சர், நான் கூட கெடிலாவில் வந்து அட்வைசரா இருந்த இந்த ட்ரக் மேனுஃபேக்சரிங். அப்பெல்லாம் இந்த நார்த் இந்தியாவில் போய் கஞ்சாலாம் வாங்கிட்டு வருவாங்க அந்த ட்ரக் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. இப்போ வந்து என்னன்னா பிரச்சனை என்னன்னா, இது 2 கோணத்துல நம்ம இது பண்ணுவோம். ஒன்று கன்சியூமர், இன்னொன்று இந்த டிஸ்ட்ரிபியூட்டர். அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கூட சேர்ந்து நெக்ஸஸ் வந்து மேனுஃபேக்சரர்ஸ். இப்ப நம்ம இந்தியாவை பொறுத்த எடுத்துக்கிட்டா, இந்த பக்கம் வெஸ்டர்ன் சைட்ல கோல்டன் கிரசன்ட், ஈஸ்டர்ன் சைட்ல கோல்டன் ட்ரையாங்கிள்னு அந்த காலத்துல இருந்து இருக்கு ட்ரக் எப்படி உள்ள வருதுன்ட்டு. இதுக்கு நர்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ இருக்கு, அப்புறம் வந்து என்போர்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, ஈவன் சிபிஐ இருக்கு. எல்லா விதமான என்போர்ஸ்மெண்ட்டும் இன்க்ளூடிங் லோக்கல் போலீஸும் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. எல்லாரும் வந்து கண்டுபிடிக்கிறதுல இன்வால்வ் பண்றாங்க. எப்படி உள்ள வருது? கண்டுபிடிச்சாலும் இது வந்து எங்க இருந்து உள்ள வருது? வெளிநாடுகள்ல இருந்து வருதா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்குள்ளேயே இந்த பரிமாற்றம் நடந்துருதா? சில ட்ரக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சைக்கோட்ராபிக், சில ட்ரக்ஸ் ஹீரோயின், இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து தான் வரும். இங்க வந்து அதிகமா உற்பத்தி கிடையாது. ஆனா கஞ்சா ரிலேட்டட் எல்லாமே இந்தியாவுல உற்பத்தி ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனா 90% உற்பத்தி ஆகுது இங்க. சோ இதுக்கு இப்ப பாங் வந்து சாப்பிடுறாங்க. நார்த் இந்தியாவில வந்து பாங் சாப்பிடுவாங்க இந்த இதுக்கு, ஹோலி பண்டிகைக்கெல்லாம். அதுவும் ஒரு கஞ்சா வெரைட்டி மாதிரி தான். அதாவது நேட்டிவிட்டி உள்ள ட்ரக்ஸும் இருக்கு, வெளியில இருந்து வர்றதும் இருக்கு. இப்போ முக்கியமா கவனிக்க பண்றது, இது வந்து எப்படி அடிமை ஆகுறாங்க. மோஸ்ட்லி சில்ட்ரன்ஸ், அதாவது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து யங்ஸ்டர்ஸ், இப்ப ஈவன் ஐடி கம்பெனி இருக்கவங்க எல்லாம் கூட இதுல வந்து இந்த மாதிரி பார்ட்டி இதுல போகும்போது அது அடிமையாயிடுறாங்க. அதுக்கு வந்து பல வழிகள் வந்து அவங்க வச்சிருக்காங்க. அந்த போதை பொருளை விற்கிறவங்களை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது மட்டுமல்ல, அவங்க ட்ரையல், மணி ட்ரையல் மட்டும் இல்லை, இந்த ட்ரையலை கொண்டு போகணும், கடைசி எண்டு வரைக்கும் லாஜிக்கல் எண்டு கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. அது மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து என்சிபி பண்றாங்க. ஆனா பட் லோக்கல் போலீஸோ இல்ல வேற இதோ ஸ்டேட் போலீஸோ இல்ல வேற சென்ட்ரல் போலீஸோ முடியல. ஏன்னா அவங்களுக்கு பல விஷயங்கள் இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறத விட்டு இது டெடிகேட்டா பண்ண முடியல. என்சிபி கிட்ட இப்போ ஆளுங்க கம்மி. அதனால நான் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன் உங்களுக்கு. நான் வந்து 12 வருஷத்துக்கு ரிட்டையர் இருந்தாலும் சபர்மதி போலீஸ் ஸ்டேஷன், நான் டிசிபி இருந்தப்ப சபர்மதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன்.
ஒரு நாள் காலையில விசிட் பண்ணும்போது ஒரு ஆளை வந்து லாக்அப் பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க. மேல டேபிள்ல ஒரு கொட்டினா இருக்கு பவுடர். அதை வந்து நான் பார்த்துட்டு எதுக்கு அவனை உட்கார வச்சுன்னு கேட்டுட்டு அப்புறம் அந்த பவுடர் எடுத்து பார்த்தேன். முதல்ல எனக்கு சஸ்பிஷனா இல்லை. அவர் எடுத்துட்டு மோந்து பார்க்கும்போது ஒரு மாதிரியான ஸ்மெல் வந்து உடனே ஃபாரன்சிக்கார கூப்பிட்டு அதை பார்த்தாக்க அது வந்து கொக்கைனுடைய ரிலேட்டட் இது. இப்போ அந்த கான்ஸ்டபிள் நைட்ல இவரை பிடிச்சிருக்காரு. ஆனா அவருக்கு அந்த அவேர்னஸ் இல்ல. தெரியல. இது மாதிரி வந்து போலீஸ்லயே பல லெவல்ல வந்து அவேர்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. நிறைய மெட்டீரியல் அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஆனா அவேர்னஸ் கம்மியா இருக்கு. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, ரொம்ப எக்ஸ்பர்டைஸா இருக்கவங்களுக்கு டைம் இல்ல. அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்றதுலே இருப்பாங்க. டிடெக்ஷன் பண்ற பிரான்ச் கம்மியா இருக்கும். இதெல்லாம் பல விஷயங்கள் நம்மளுக்கு காம்ப்ளிகேட் பண்ணுது. இதுக்கு தான் டாஸ்க் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கணும் பூரா இந்தியாவுக்கும். என்சிபி அதை கோஆர்டினேட் பண்ணணும். எல்லா மாநிலங்களிலும் உள்ள அந்த ட்ரக் இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி அவங்க பண்றாங்க. இங்கே ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா கைது விவகாரத்துல பாத்தீங்கன்னா இதுக்குன்னு பிரத்யேகமா ஒரு வாட்ஸ்அப் குழு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதுல மெம்பர்ஸ் எல்லாம் இணைச்சிருக்கிறாங்க. கோட் வேர்ட்ல அதுல பேசியிருக்கிறாங்க. எந்த நேரத்துல எங்க விற்பனை செய்யப்படும் போதை மருந்து, எந்த நேரத்துல போதை மருந்து சாப்பிட்றதுக்கான இடம் எது, இது எல்லாமும் அங்கதான் பகிர்ந்துருக்கிறாங்க. இது பல ஆண்டுகளா அது நடந்திருக்கு. அதை ட்ராக் பண்றதுக்கான வசதி கூட காவல்துறைகிட்ட இல்லையா? முடியாதா? அது சிரமமா இருக்கு. நீங்க சொல்றது அப்சல்யூட்லி கரெக்ட். இந்த வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஈஸியா ட்ராக் பண்ணலாம். பட் வந்து அது எந்த மோட்டிவேஷனல் ஃபோர்ஸ் எங்க இருக்குன்னு தெரியலையே. இப்ப யாரு இது பண்ணுவாங்க? என்சிபி தான் பண்ணணுமா இல்ல ஸ்டேட் போலீஸும் பண்ணலாம்? அந்த வாட்ஸ்அப் குரூப்ல அவங்க வந்து அவங்க சொல்லுவாங்க பொடி சாமா இப்படி எல்லாம் பேசுவானுங்க. நிறைய விஷயங்கள் வந்து பேசுறத வந்து வச்சு அவங்களாலும் போக முடியாது. அது வந்து ரொம்ப கிளியரா அதுல வந்து இன்வால்வ் ஆன இந்த டெடிகேட்டட் ஆபீசர்ஸ் வந்து இதை பார்க்கணும். எப்படி வந்து தீவிரவாதத்துக்கு வந்து வாட்ஸ்அப் மீடியா சோசியல் மீடியா எல்லாம் கரெக்டா அவங்க மானிட்டர் பண்றாங்களோ அதுக்கு இதையும் வந்து சேர்த்து அவங்க பண்ணணும். அது பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஆனா பண்ணுனா இந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அவங்கள வந்து சரியான நேரத்துல அரெஸ்ட் பண்ணி சரியான இதுல இது கொண்டு போன லீகல் சிஸ்டத்துல கொண்டு போனா இது ஓரளவுக்கு குறையும். இது வாட்ஸ்அப் மட்டும் இல்ல, மற்றபடி நிறைய லோக்கலி இப்ப வந்து ஸ்கூல்ல எல்லாம் நான் ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். நான் அஹமதாபாத்ல இருக்கும் பொழுது ஒரு ஸ்கூல்ல பர்டிகுலர் ஸ்கூல்ல வந்து ட்ரக் அடிக்ட் கொஞ்சம் கூட வந்துட்டாங்க. ஸ்கூல் பீப்புள்லாம் வந்து அதை மறைச்சிட்டாங்க. அப்புறம் நாங்களே ஒரு இன்ஃபார்மல் டீம் போட்டு ஒரு ஐஸ் விற்கிறவன் வந்து பண்ணிட்டு பர்டிகுலர் ரேட்டு போறான். அவனை வந்து இன்னொரு ஐஸ் விற்கிறவனை வச்சு நம்ம பிடிச்சோம். அதுக்கப்புறம் ட்ரையல் கண்டு போனது பாம்பே வரைக்கும் போச்சு. அது மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணணும், இந்த பாலிடிக்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா இந்த ஸ்டேட்ல ஜாஸ்தியா இருக்கு அந்த ஸ்டேட்ல கம்மியா இருக்கு அப்படி சொல்லக்கூடாது. இது நேஷனல் கிரைம் அண்ட் சோசியல் ஈவில் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து இத வந்து டேக்கிள் பண்றதுக்கு எல்லாரும் ஒருமித்த கருத்தோட வந்தாதான் எல்லா லெவல்லையும் இது சரி கட்ட முடியும். ஓகே. திரு பாலாஜி பிரபு, இதுல 2 நடிகர்கள் கைது. இன்னும் விசாரணைக்கு பிறகு பலருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு இன்னும் சிலர் கைதாக கூடும்ன்ற மாதிரி தான் செய்திகள் வருது. இதுல டிப்ரெஷன்னால படம் இல்லாததுனால அப்படின்னு அவங்க இந்த பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்களா, இல்ல மகிழ்ச்சி காரணமா, சந்தோஷம் காரணமா, அதுல கிடைக்கக்கூடிய போதை காரணமா இதுல நிறைய நடிகர்கள் நடிகைகள் அதற்கு அடிமையாகிறாங்களா? ஒரு செக்டார் வந்து டிப்ரெஷன்னால அடிமையாகிறாங்க இந்த மாதிரி பழக்கத்துக்கு. அதாவது வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து பிரபலமான நடிகராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே சினிமாவில் மார்க்கெட் இல்லாமல் போயிடுவாங்க. நிறைய நடிகர்களை நம்ம உதாரணம் சொல்லலாம் அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்கப்படுற கேள்விகள் இருக்குது பார்த்தீங்களா. நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன படம் பண்ணுறீங்க, அடுத்து என்ன படம் பண்ணுறீங்க, இந்த மாதிரி கேள்விகளுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாமல் அவங்க வந்து தடுமாறுறாங்க நிறைய நேரங்களில். ஸோ இதன் காரணமாகவும் ஒரு மன அழுத்தம் அவங்களுக்கு வருது. இவங்களை டார்கெட் பண்ணுறாங்களா? போதை மருந்து விற்கிறவங்க அவங்கள டார்கெட் பண்ணுறாங்கங்கிறது கிடையாது. இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறேன். சினிமாவில் போதைங்கிறது வந்து இப்போ வந்த விஷயம் கிடையாது. இப்போ வந்து கொக்கைன் மாதிரியான வடிவத்தில் வந்திருக்கே தவிர பல வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா மது அதெல்லாம் வந்து சினிமாவில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சில பேர் வந்து மது அருந்தினா தான் பாட்டு எழுத முடியும் அப்படின்னு இருந்திருக்காங்க. மதுவால் கெட்ட பல இயக்குநர்கள் இருந்திருக்கிறாங்க. மது பார்ட்டியும் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான பப்பு பாரு இந்த மாதிரியான கல்ச்சருங்கிறது வந்து இப்போ தான் ஒரு 10-15 வருஷமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு 7-8 பேர் இருக்காங்க சினிமாவில். அவங்க தான் இதை வந்து தொடங்கினாங்க. அப்படி தான் நம்ம சொல்லணும். பேர் சொல்ல முடியாது. அதில் ஒன்று சொல்லுங்கள். நீங்கள் தொடர்ந்து திரையுலக கவனிக்க ஒரு திரைப்படம் வெற்றி அடையுது,
இல்லை ஒரு நடிகர் நடிகையுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி, இல்லை எல்லாரும் ஒன்று கூடணும்னு நினைக்கிறாங்க, அப்போ இந்த மது பார்ட்டி நடக்கிறது, போதை பார்ட்டி நடக்கிறதுங்கிறதுல இருக்கக்கூடியதை புரிஞ்சுக்கலாம். ஆனால் இது ஒரு பிஸ்னஸாக இப்போ மாறி இருக்குல்ல, இது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கான்னு கேட்குறேன். ஒரு எல்லார்ட்டையும் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாரையும் இணைச்சு விற்று ஒரு பார்ட்டி நடத்தி அதை ஒரு பிஸ்னஸாக இந்த 2 பேரும் மாற்றிருக்காங்களா இப்போ இப்போ வர தகவல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து நடிகர்கள் வந்து ஒரு தொழிலாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து மார்க்கெட் இழந்த நடிகர்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தொழிலாக எடுத்துக்கிட்டாங்க. சினிமால சம்பாதிக்க முடியல அப்படிங்கிறதோட இப்ப ஸ்ரீகாந்தோடைய நிலைமையெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். அவர் வந்து ஒரு படம் எல்லாம் தயாரிச்சிருக்கிறாரு. தயாரிச்ச வகையில் பார்த்தீங்கன்னா பெரிய நஷ்டம், கோடிகளில் நஷ்டம். அவர் வந்து இப்போ வீடு, அப்புறம் அவருடைய ஆஃபீஸு, இன்னும் அவர்கிட்ட அசையா சொத்துக்கள் எல்லாமே அடமானத்தில் இருக்கு. பெரிய கடன் சுமையில் ஸ்ரீகாந்த் இருக்காரு. அதுக்கு வட்டி கட்டணும். வட்டிங்கிறது வந்து பெரிய சிக்கல். இப்போ வட்டி கட்டணுங்கும் போது அது கட்ட முடியாமல் பல நேரங்களில் தவிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, இப்போ ஸ்ரீகாந்த் மாதிரியான நடிகர்கள் ஒரு காலத்தில் வந்து புகழின் உச்சத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் டோட்டலாகவே சினிமாவில் இல்லாமல் போகும்போது அடுத்து வருமானத்துக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது யார் அந்த தயாரிப்பாளர் அப்படிங்கிறதுக்கு எதுவுமே வந்து தெரிஞ்சிக்காம யார் வந்தாலும் வந்து பணத்தை வாங்குறாங்க. அதாவது வந்து ஒரு 10 லட்சமோ 5 லட்சமோ நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா அதை வந்து யார்கிட்டையும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அவங்க வாங்குறாங்க. அவங்க வாங்கும் போதே அவங்களுக்கு தெரியும் இந்த படம் நடக்காது, இந்த படம் பாதியோட நின்றும், 10 நாள்ல முடிஞ்சிடும் அப்படின்னு. இப்போ ஸ்ரீகாந்த் வந்த வரைக்கும் லாபம்னு இவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கா? ஆமாம், அதாவது வந்து கிடைக்கிற வரைக்கும் லாபங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு அவங்க போயிடுறாங்க. அது வேற வழி இல்லாமல் அப்படி போயிடுறாங்க. ஏன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகனாக இருந்தவர் எங்கேயுமே நீங்கள் பொது இடங்கள் போக முடியாது, ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. ஸோ அந்த வாழ்க்கை தரத்தை வேற மெயின்டைன் பண்ண வேண்டிய நெசசிட்டி, காரு, பெட்ரோல் எல்லாமே அது எல்லாமே சேரும்போது அந்த சூழ்நிலையில் வந்து அவங்க அந்த மாதிரியான தயாரிப்பாளர்கிட்ட பணம் வாங்குறாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த பிரசாத்ங்கிறவர் வந்து ஒரு போதை ஒரு நெட்வொர்க்கில் இருக்கிற ஒரு நபராக இருக்கிறாரு. அவர் வந்து அதிமுகவில் வந்து ஒரு ஐடி விங்கில் இருக்கிற ஒரு நபராக இருக்கிறாரு. ஸோ இவருக்கும் சினிமாவுக்கும் என்ன தொடர்பு? எந்த தொடர்புமே கிடையாது. இவர்கிட்ட வந்து இந்த போதைப் பொருள் விற்கிறதுனால கோடிகளில் பணம் வருது. இந்த மாதிரி இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக பெரிய பணம் வரும். ஸோ அந்த பெரிய பணத்தை இனிமே எங்கே கொண்டு போய் முதலீடு செய்யலாம் அப்படின்னும் போது சினிமாவை எடுக்கிறாங்க, சினிமாவை கையில் எடுக்கிறாங்க. சினிமாவை ஏன் கையில் எடுக்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு தயாரிப்பாளர் அப்படின்னா ஒரு பெரிய அடையாளமாக பல பேர் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு தயாரிப்பாளர்னா ஒரு அடையாளமே கிடையாது. இன்னைக்கு வந்து எத்தனையோ பெரிய தயாரிப்பாளர்கள் இருக்கிற இடமே தெரியாமல் போயிட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சினிமாவுக்கு வந்தால் நம்ம பிரபலமான மக்களால் அறியப்படுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, அதுவும் இல்லாமல் இது ஒரு மாஸ் மீடியாவாக இருக்குது. இப்போ ஸ்ரீகாந்தே எடுத்துங்களேன், எதுவுமே இந்த பிரசாத்தை பற்றி விசாரிக்காமல் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறார், தீங்கிறன்ற படத்தில். ஸோ அந்த படத்தை அவங்க முழுசாக எடுத்தாங்களா அப்படின்னா எடுக்கல. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வேறு ஏதோ பேர் சொல்கிறாங்க. அந்த பேரில் வந்து ஒரு பாட்டு என்னமோ பிக்சரைஸ் பண்ணி அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தயாரிப்பாளர் இவருக்கு ஒரு பாக்கி இருக்கிறதாகவும் கொடுக்க வேண்டி இருக்கிறதாகவும் அதை கொடுக்காததுக்காண்டி வந்து இவருக்கு வந்து கொக்கைனை கொடுத்ததாகவும் இதை பயன்படுத்தி அடுத்தடுத்து பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு கோர்ட்டில். இல்லை, இந்த காரணம் ஏற்றுக்கொள்ள முடியுதா? எனக்கு பணமாக ஒருத்தர் தரணும், ஆனால் அதை அவர் தராமல் எனக்கு போதை மருந்தாக கொடுத்தாரு, அதற்காக நான் அந்த பழக்கத்துக்கு அடிமையானேன், அதை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்லக்கூடியது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணமாக இல்லை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணமாக ஒரு பக்கம் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இல்லைங்கிறது சரிதான். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பள பாக்கி கேட்குறாங்கல்ல, இந்த இடத்துல வந்து அவங்களுடைய பலவீனம் என்னங்கிறத தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சில பேர் வந்து அவங்கள பயன்படுத்துவாங்க. இது வந்து கொக்கைன் மட்டும் இல்லை, இன்னும் பல விஷயங்கள் வந்து சினிமாக்குள்ளே இருக்குது. ஸோ அதையெல்லாம் வந்து இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்ரீகாந்துக்கு படமே இல்லை, ஒரு தயாரிப்பாளரை நம்புறாரு, அவரும் படம் எடுக்கிறேன்னு சொல்லி அதை ப்ரொசீட் பண்ணலை, நிலுவை இருக்கு, அதை வந்து போதை மருந்தா வாங்கி அதை கழிக்கிறாரு. கிருஷ்ணா எப்படி உள்ள வராரு இதுக்குள்ள? இல்லை, இது வந்து சார் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு. இப்போ ஸ்ரீகாந்த் கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் வந்து அவர் வீட்டிலே பார்ட்டியெல்லாம் வச்சுருக்காரு. ஸோ அந்த பார்ட்டியில் வந்து பல நடிகைகள்லாம் வந்து கலந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, கெட் டுகெதரில் வந்து கிருஷ்ணா மாதிரியான நடிகர், அவரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் அளவுக்கு கூட அவர் வந்து பெரிய வெளிச்சமான நடிகர் கிடையாது. இப்போ ஸ்ரீகாந்த்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும், கிருஷ்ணான்னு சொன்னீங்கன்னா யார் கிருஷ்ணா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவரும் ஏதோ ஒரு மன அழுத்தம், ஏதோ ஒரு டிப்ரெஷன் ஏதோ இருந்திருக்கலாம். ஸோ ஒரு இந்த மாதிரி சோஷியல் கேதரிங்கில் போய் நம்ம கலந்துக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மீட் பண்ணும்போது இவங்கெல்லாம் மீட் பண்ணுறாங்க, ஒரு குரூப் வந்து மீட் பண்ணுறாங்க. இன்னொரு பிரபல நடிகர்
சமீபத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு. அதாவது வந்து அவர் வீட்டிலே பார்த்தீங்கன்னா சூதாட்ட கிளப் மாதிரி நடத்தினார். இது வந்துச்சு, நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு. அவரை வந்து கைது பண்ற ஒரு சூழ்நிலை கூட வந்துச்சு. இப்போ சில விஷயங்கள் அதை பற்றி பேசப்பட்டது. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவருடைய வீட்டுக்கு பல பேர் வந்து வருவாங்க. அதாவது நடிகர் நடிகை எல்லாம் வருவாங்க. ஒரு கெட் டுகெதர் மாதிரி சாப்பிட்றது, தண்ணி அடிக்கிறது, போதை பொருள் பயன்படுத்துறது, இந்த மாதிரி இன்னும் அதுக்கு மேலே சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நம்ம டீட்டெயிலிங்காக போக வேண்டாம். அந்த மாதிரிலாம் இருந்து இந்த சினிமாவில் இது வந்து எப்படி சொல்கிறது, இப்போ தான் நடக்குதா அப்படின்னா கிடையாது. பல வருடங்களுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பங்களா வீடு ஒன்று, அந்த வீட்டில் ஒரு எப்போவுமே பார்த்தீங்கன்னா சினிமா பிரபலங்களுக்கு அந்த கதவு திறந்தே இருக்கும். அதாவது வந்து கிட்டத்தட்ட 10:30 மணிக்கு தான் வந்து அந்த சினிமா பிரபலங்களுடைய காரே அந்த பங்களாக்குள்ளே போகும். அந்த கேட்டு திறந்துட்டு மூடிடும். இதே மாதிரி பல பிரபலங்கள் வந்து அந்த பங்களாவில் ஒன்று கூடுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஃபே பார்ட்டி மாதிரி பிரியாணிலேருந்து சிக்கன் ஃப்ரைலேருந்து வர்த்தக அடிப்படையிலேயே நடக்குதா, நட்பின் அடிப்படையில் மட்டும் நடக்குது? அதெல்லாம் இல்லை இது வந்து ரெண்டு விதம் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பார்ட்டி கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து படத்தில் வாய்ப்பு வாங்கலாங்கிற மாதிரியான சூழ்நிலைகள், இல்லைன்னா வந்து பணம் கிடைக்குங்கிற சூழ்நிலைகள், ஒருத்தருக்கு தொடர்போடு இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள், இது எல்லாமே பலவிதமான விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேதரிங் இருக்கிற இடத்துல இவங்க வந்து தைரியமாக போயிட்டு வருவாங்க. அன்னைக்கு இருந்த எல்லாருக்குமே தெரியும் இது நடக்குதுன்னு. ஆனால் யாருமே அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த இடம் வந்து அவங்களுக்கு செக்யூரிட்டியாக இருந்துச்சு. இப்போ இந்த போதை கலாச்சாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு 10-15 வருஷத்துக்குள்ள வந்து ரொம்ப பெருகிருச்சு சினிமாவில். இப்போ இன்னொரு விஷயம் நம்ம இங்கே சொல்லணும். அது என்ன அப்படின்னா, இந்த 80களின் தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சில இயக்குனர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து கஞ்சா பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு வந்து கொக்கைன் நிறைய விஷயங்கள், அதாவது சிந்தட்டிக் ட்ரக்ஸ்லாம் வந்துருச்சு. அன்னைக்கு வந்து கஞ்சா பயன்படுத்தினாங்க. அது அவருடைய உதவியாளர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து வேலையை சில பேர் கடைசி உதவியாளர் வேலை என்னென்னா, அதை வந்து நுணுக்கி சிகரெட்டுக்குள்ளே இருக்கிறத வெளியில் எடுத்துட்டு இதை ஃபில் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 90கள் கடைசியில் கூட ஒரு சில இயக்குனர்கள் கஞ்சா பயன்படுத்தினாங்க. இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு வந்து எப்படி சொல்றது, யாரையோ எங்கேயோ பிடிக்க போய் என்னென்னமோ வெளியில் வருது, அவ்வளோதான். இப்போ சட்டம் கடுமையான பிறகு இவங்க மீதான நடவடிக்கை, இவங்க மீதான பிடியும் இருக்குதா? அப்போ முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்துடுறாங்க. இப்போ இல்லை காவல்துறை எப்போவுமே வந்து கடுமையாக தான் இருந்திருக்கிறாங்க. கடுமையாக இல்லாமலாம் இல்லை. சில விஷயங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு தீப்பொறியில் வந்து ஒரு க்ளூ கிடைக்கும். அந்த மாதிரி வந்து எங்கேயோ ஒரு பார்ல ஒரு சண்டையில் வந்து பிரசாத்தை பிடிக்க, இந்த அஜய் வாண்டியார்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, அவரெல்லாம் வந்து பிடிக்க, அவருடைய ஃபார்மலாக பார்த்தீங்கன்னா அவங்கள ஜெயிலில் அடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளட் டெஸ்ட்லாம் எடுப்பாங்க. அந்த பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது இந்த பிரசாத்துங்கிறவர் வந்து போதைப் பொருள் பயன்படுத்தியிருக்காங்க தெரிய வருது. எப்படி ஸ்ரீகாந்தை வந்து பிளட் டெஸ்ட் எடுத்தபோது தெரிய வந்ததோ அந்த மாதிரி. ஸோ இது எப்படி, எங்கே, யார்கிட்டேருந்து வருது, இது அடுத்தடுத்து விசாரிக்கும் போது இந்த தொடர்புகள் வந்து சினிமாக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. ஸோ யார் சினிமாக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து ஸ்ரீகாந்த் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார், கிருஷ்ணா அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார், அடுத்தடுத்து இன்னும் நிறைய பேர் இதுக்குள்ளே இருக்காங்க. அதுதான் உண்மை. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் இந்த வளையத்துக்குள்ளே வருவாங்களா, இல்லை இது இப்படி அமுங்கி போயிருமா அப்படின்னா, பல நேரங்களில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு வந்து பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அதை டோட்டலாகவே மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு கூட இது போகலாம். திரு பிஸ்மி, புகழின் உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர், நன்றாக நடிக்கக்கூடிய நடிகை, சார் வந்து ஒரு பங்களா வீடு அப்படிலாம் கோட்வேர்டில் 3 பேரும் பேசுகிறீங்க. ஊடகத்துறையில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம் யாரை சொல்கிறாங்க அப்படின்னு. எல்லாரையும் இவங்க அதிகார மட்டத்திற்கு நெருக்கமானவர்களாக இருப்பார்கள், புகழின் உச்சத்தில் இருக்கக்கூடியவராக இருக்கிறாங்க, பணம் படைத்தவர்களாக இருக்கிறாங்க. இந்த தொடர்பை வச்சு ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா மற்றும் கைது செய்யப்பட்டிருக்கிற மற்றவங்களுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இவ்வளவு பேரையும் நெருங்கி விசாரிப்பதோ கைது செய்வதோ நடைமுறையில் சாத்தியமா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ இதுவே கூட இப்போ எல்லாரும் சொல்கிறத வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இந்த கலாச்சாரம் நீண்ட காலமாகவே இங்கே இருக்குது. அதாவது இல்லாதவங்க 1-2 பேர். ஆமாம், எல்லா மட்டத்திலும் இருக்குது. அது திரைத்துறையிலே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இத்தனை நாள் இது மாதிரி எந்த நடவடிக்கையும் இல்லாமல் இன்னைக்கு வந்து இவர்கள் மீது நடவடிக்கை பாஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம், அடடா சினிமாவில் வந்து போதை கலாச்சாரம் அளவுக்கு மீறி போயிடுச்சு, இதை தடுத்தே தீரணும் அப்படிங்கிறது அல்ல. ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது, அது உள்ளார போகும்போது அப்படியே அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க வந்திருக்காங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு ஒரு பெரிய நெட்வொர்க்கே இவங்க கண்டுபிடிச்சி சட்டத்தின் முன்னால் நிறுத்துவாங்கன்னு நான் நம்பலை. எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரியான செய்திகளுக்கு வந்து ஊடகங்களும் சரி மக்களும் சரி
சில நாட்கள் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிரச்சனை வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம பார்வையே இன்னொரு பக்கம் திரும்பிடுவோம். இதுவும் வந்து மெல்ல கடந்த காலத்துல ஒரு நடிகர் சூதாட்டம் விடுதி நடத்தினாரு, செய்திகள் வந்தது. ஆனா என்ன பெரிய சிக்கல் அப்படின்னா, அது பல்வேறு ஊடகங்களில் செய்தியாக வந்து அந்த நடிகரை பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்ச விசாரணைக்கு கூட அழைக்கல. அதுதான் முக்கியமான விஷயம். இன்னொன்று, அந்த செய்திங்கிறது வதந்தி கிடையாது, மிக மிக உண்மையான விஷயம். ஆனால் காவல்துறை அந்த அளவுக்குலாம் போகவே இல்லை. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா இப்போவும் அந்த சூதாட்ட விடுதி வந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த நடிகர் நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு நெருக்கமான பல நடிகர்கள் வந்து அங்கே போய் வந்து சீட்டாடுறதாலாம் நமக்கு செய்திகள்லாம் வந்திருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல, நம்பலை. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு சிலரை இதுக்குள்ளார இழுத்து விடுவதற்கும் சில கணக்குகளை தீர்ப்பதற்கும் பயன்படுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களே நீங்க பார்த்துருக்கலாம், அரசியல் ரீதியான ஆமா, அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த நடிகையை நோக்கி போகுது, இந்த நடிகை யார் தெரியுமா, இவருக்கு நெருக்கமானவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய புனைக்கதைகள்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஆதாரங்கள் இல்லாம இதுல வந்து கைது நடவடிக்கையோ இல்ல விசாரணைக்கு அழைப்பதற்கான சம்மன் அதெல்லாம் அடுத்தடுத்த கட்டங்கள்ல நகர முடியாது இல்லையா? இல்ல, அது கரெக்ட் தான். அதே நேரம் நீங்க இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இப்ப ஆதாரங்கள் அடிப்படையில் மட்டுமே காவல்துறை வந்து யாரையும் விசாரிக்கிறது இல்லை. இப்ப நம்ம எல்லாம் ஊடகத்தில் இருப்பதால் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், காவல்துறை ஒரு குறிப்பிட்ட நபரை, அவர்கள் செலிபிரிட்டியாக இருக்கும் பட்சம் இவங்களை விசாரணைக்கு கூப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவருக்கும் இந்த வழக்குக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை வந்து முதல்ல வர வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த செய்தியின் அடிப்படையில் நாங்கள் அவங்களை விசாரணைக்கு கூப்பிடுறோம் அப்படிங்கிற உத்தியெல்லாம் காவல்துறை பல வழக்குகளில் கையாண்டதை நம்ம பார்க்குறோம். அதனால இவங்க நினைச்சா யாரை வேணாலும் விசாரணைக்கு கூப்பிட்டுட முடியும். அதே நேரம் நீங்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு தான் இந்த ஆதாரங்கள்லாம் தேவை. விசாரணைக்கு வந்து அது அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். திரு சேகர்மாணிக்கம், இது தேசிய பிரச்சனை, மாநில அளவுல போதை பிரச்சனையை கட்டுப்படுத்துவது சிரமம்னா இது தொடர் கண்காணிப்புக்கு உட்படுத்தி போதை மருந்து புழக்கத்தை கட்டுப்படுத்துவதுங்கிறது இயலாத காரியமா? இல்ல, நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் எல்லா ஸ்டேட்லயும் இந்த சென்ட்ரலி நோடல் ஏஜென்சி இருக்கு, நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, இவங்க எல்லாம் வந்து ஒரு கோஆர்டினேஷன் வந்து இன்னும் சரியா வரலன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் வந்து ஒரு ஜெல் ஆகணும், ஒரு இதுக்குள்ள ஜெல் ஆகி இது ஒரு ஃபோக்கஸ் பண்ணணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க நம்ம வந்து இப்ப செலிபிரிட்டி பத்தி பேசும்பொழுது இது ஒரு விஷயத்த நம்ம டைமென்ஷனை கவனிக்க மறந்துட்டோம். இவங்கள வந்து ஈஸியா பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா நிறைய இன்ஃபார்மர் அவங்கள காசிப்லேயே நிறைய வெளியே வந்துடும். ஒரு செலிபிரிட்டி குரூப் இருந்துச்சுன்னா அவங்கள பத்தி நிறைய சாதாரண குப்பன்னு சுப்பன்னு பண்ணா கூட தெரியாது. இது வந்து செலிபிரிட்டி குரூப், டெஃபினட்டா அவன் தெரியும். இதுல வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம வெளிப்படையா பேச முடியாது. ஆனா டார்கெட்டட் குரூப்னு இருக்கும். அவர் சொன்ன மாதிரி சில விஷயங்களை வந்து ப்ரோ இந்த விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் இதெல்லாம் போகும். ஆனா இப்போ ஒழிக்கணும்னு சொன்னா சினிமா உலகத்துல ஒரு எத்திக்ஸ் இருக்கா அதை பார்க்கணும். அவங்க அசோசியேஷன் இருக்கு, அவங்களுடைய நிறைய இருக்கு, அவங்களுக்குள்ளே ஒரு இதெல்லாம் ஒரு பேசியும் தீர்க்கணும். இதுக்கு வந்து அவங்களும் ஒரு முடிவு கட்டணும். இப்போ ஒரு நடிகர் வந்து பின்னடைவு ஒரு ஃபினான்ஷியல்னா உடனே அவருக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாவது பண்ணலாம். அவர் வந்து போதைக்கு போக முடியாம தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி வைக்கலாம். அவங்க சினிமா உலகத்துல வந்து அவங்க அதை பத்தி கவலைப்படல, பணம் இருக்கு, எதை வேணாலும் பண்ணிட்டு போகலாம், நாங்க இப்படி பண்றோம், நீங்க என்ன கேட்கறதுன்னு மாட்டினாங்கன்னா அதுக்கப்புறம் அது அவங்க வேற மாதிரி பண்ணிக்குவாங்க. நான் பொதுவா சொல்றேன், இது வந்து சினிமா உலகம் மட்டும் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸு, ஈவன் வந்து யங்ஸ்டர்ஸ், பாக்கி இன்னும் நல்ல குடும்பத்துல இருந்து வரவங்க கூட இதுக்கு அடிமை ஆகிறதுக்கு முக்கிய காரணம் போதைப் பொருள் கிடைக்கிறது. அது ஒண்ணு. அதை தடுக்கணும். அதை தடுக்கிறதுக்கு பல விஷயங்கள்ல வந்து கவர்மெண்ட் ஏஜென்சி இதெல்லாம் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணும். இல்ல, எப்படி வெளிநாடுகள்ல இருந்து வருது அப்படின்னா ஒண்ணு கடல் வழியா வரணும், இல்ல வான் வழியா வரணும். அங்கேயும் கட்டுப்பாடுகள் இருக்கு. போர்ட் மூலமா வந்தாலோ ஏர்போர்ட் மூலமா வந்தாலோ அங்கேயும் கண்காணிக்கிறாங்க. மாநிலங்களுக்கு இடையே போதை மருந்து புழக்கம் நடக்குது, பரிமாற்றம் நடக்குதுன்னா அங்கேயும் எல்லையில சோதனை சாவடிகள்லாம் இருக்கு, அங்கேயும் கண்காணிக்கிறாங்க. இதை மீறி இவ்வளவு சரளமா அந்த புழக்கம் நடக்குதா? ஆமா ஆமா, சரி, நீங்க சொல்றதே புரியுது எனக்கு. கடல் வழியா வரணும்னா கடற்கரை எவ்வளவு பெருசு, நம்மளுடைய நாட்டுடைய கடற்கரை எவ்வளவு பெருசு, எல்லா இடத்துலயும் போட்டு இருக்கு, கஸ்டம்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. எங்க வேணாலும் போட்ல கொண்டாந்து நிறுத்திட்டு போயிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
எங்க வேணாலும் பண்ணலாம். பாம்பேல எல்லாம் சில கடற்கரைகளுக்கு வந்து யாருமே போக மாட்டாங்க. அங்க ஸ்மக்லிங் இன்னும் நடந்துட்டு இருக்கு. அங்கேயும் கொண்டு வரலாம். எங்கெங்க ஸ்மக்லிங் நடக்குதோ எல்லாம் கோஸ்ட் கார்டு இருக்கு. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் கண்டுபிடிக்கிறாங்க. அதே முறை ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கோஸ்டல் போலீஸ் இருக்கு. அவங்களும் ட்ரை பண்றாங்க. இதுக்கு இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை நல்லா ஸ்டடி பண்ணி, இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை கரெக்டா அனலைஸ் பண்ணி, அதுக்கு வந்து அதனுடைய தலைமை அதிகாரிகள் வந்து அது சரியான இதுல கொண்டு போனாக்கா இது கட்டுப்படுத்த முடியும். இந்த போர்ட்டு வான்வழி வர்றத வந்து கஸ்டம்ஸ் இது அதுலயும் மீறி வர்றது வந்து வயலேஷன்ஸ் இருக்கும். சில பேர் வந்து சில கவர்மெண்ட் அபிஷியலே வந்து கனைவன்ஸ் இருக்கும். இதெல்லாம் இருக்கும், இல்லாம இருக்காது. அது மாதிரி இடத்துல வந்து மேலதிகாரிகள் தான் அது வந்து சரி பண்ணணும். அதுக்கு வந்து டிராப்பிங் சிஸ்டம் இருக்கு, அது வந்து செக்கிங் இருக்கு, மேலதிகாரிகளுடைய சூப்பர்வைசன் சர்வேலன்ஸ் எல்லாம் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப என்ன காம்ப்ரஹென்சிவ் பாலிசி இருக்கு, எல்லா ஸ்டேட்டும் ஆளுக்கு ஒண்ணு பேசுறாங்க. எங்க ஸ்டேட்ல கிடையாது, அவங்க ஸ்டேட்ல இருக்கு, இந்த ஸ்டேட்ல கிடையாது, இப்படி சொல்லிட்டு இருந்தா ஒண்ணும் நடக்காது. இப்ப பஞ்சாப்ல நிறைய இருக்கு. தேசிய பிரச்சனையா பார்த்து தேசிய பிரச்சனையாக பார்த்து தேசிய அளவிலான ஒருங்கிணைப்போடு இது அணுகும் இந்த பிரச்சனை. நேஷனல் இது வந்து இது பெரிய பிரச்சனை. நேஷனலுடைய இதே எக்கனாமி மட்டும் இல்ல, நம்மளுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷனும் போயிடும். இப்படி பண்ணா இந்த ஜெனரேஷனே இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? எத்தனை குழந்தைகள் வந்து ஆண்களும் பெண்களும் இருந்தாலும் வீணா போனா நாட்டினுடைய சிட்டிசன்ஷிப் மனித வளமே பாதிக்கும். யார் இருப்பா? மனித வளம் தான் பாதிக்கும், வேற ஒன்றும் பாதிக்கும் பெருசா. இப்ப சம்பாதிச்சு கொண்டு போய் அவன் பாட்டுக்கு உள்ள வச்சு மணி லாண்டரிங் பண்ணி கொண்டு போயிடுவான். இத வந்து சரியா போக்கஸ் கொண்டு வரணும்னா லா என்ஃபோர்ஸ்மெண்ட், கவர்மெண்ட் எல்லாம் கூடி சேர்ந்து ஒருத்தர் ஒண்ணு வேணாம். நானே வேலை பார்த்த ஒரு ஸ்டேட்ல வந்து ஒரு 20-30 டிஸ்ட்ரிக்ட் இருந்தா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பிடிச்சா அந்த எஸ்பி வந்து பயந்துருவாரு. அவர் என்ன சொல்லுவாரு, ஐயோ என்னுடைய வேலை போயிடுமான்ட்டு. சோ இது மறைக்கிறதுக்கு வேற வேற காரணங்கள்லாம் வரும். இதெல்லாம் மாறி எதையுமே வந்து அதாவது வந்து அதிகாரிகள் மேல கொண்டு போய் பாவத்தை போடுறதை விட, பழிய போடுறதை விட, இது ரூட் காசை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம சரி கட்டணும். ஒரு நானே சொல்றேன், கேம்பேன்னு ஒரு ஊர்ல அது ஒரு இடத்துல 1/2 கிலோ அபிநவ் குடிச்சாங்க. நான் இருந்து அப்ப 1990 இல்ல, அப்போ 1987ல. அப்ப வந்து அந்த இன்ஸ்பெக்டர் இது பண்ணணும், சஸ்பெண்ட் பண்ணணும். நான் சொன்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் வந்து அதை வந்து சரியானபடி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அது பண்ணலான்ட்டு. அதுக்குள்ள அவங்க நார்காட்டிக் பீரோ அவங்க எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களே பேரலல் இன்வெஸ்டிகேஷன் எடுத்து பார்த்தப்ப ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்பதான் இறங்கி இருக்கு. அப்ப அவன் என்ன பண்ணுவான், இன்ஸ்பெக்டர் உடனே அவங்கள வந்து இதெல்லாம் வந்து ரூட் காசஸ் சரியானபடி பிரச்சனையுடைய அடி ஆழம் வரைக்கும் சென்று அதை வந்து தடுக்கணும் அப்படிங்கறத புரியுது நீங்க சொல்றது. பேசும் திரு பிரகாஷ், இது 2 நாள் பரபரப்பு செய்தியாக இந்த கைது நடவடிக்கைகள் பேசப்படுமா? நடிகர்கள் என்பதால, பிரபலங்கள் என்பதால, இல்ல இதுல தொடர் கண்காணிப்பு உட்படுத்தப்பட்டு இறுதி வரை சென்று அதை நடவடிக்கைக்கு உட்படுத்துவாங்களா காவல்துறை? சார், மீ-டூ புகார் வந்து ரொம்ப நாளாக இருந்தது சார். மலையாள இண்டஸ்ட்ரியிலையும் இருந்தது, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருந்தது. ஹேமா கமிட்டின்னு ஒரு கமிட்டி வந்து அதை ஓப்பன் பண்ண அப்புறம் சிபிஎம்மோட தலைகர்த்தரான முகேஷ் அவர் உட்பட அதில் பாதிக்கப்பட்டார். சார், எல்லா நல்ல விஷயத்துக்குமே ஒரு ஓப்பனிங் தான் சார் தேவை. எல்லாமே கெட்டு போயிடுச்சு, எல்லாமே மோசமானவங்க, இதெல்லாம் ஒன்றுமே நடக்காது, இதெல்லாமே இது போகிறது, இது வந்து அப்சல்யூட் நெகட்டிவ்னஸ் மட்டும் இல்லை, அந்த கேவலத்துக்கு துணை போகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குற வகையில் அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர்ஸில் எனக்கு நல்லா தெரியும். விஜயகுமார்னு ஒரு ஜாயின்ட் கமிஷனர், அவர் தான் ஆம்ஸ்டாங் கேஸை கம்ப்ளீட்டாக அந்நியத்து பண்ண ஒரு ஆள். அவர் தான் இது வரைக்கும் சென்னை நகரில் நடந்த போதைப்பொருள் நெட்வொர்க் எல்லாத்தையுமே உடைச்சிருக்காரு. இந்த 1 or 2 இயர்ஸில் அவர் வந்து பெரிய ஒர்க் பண்ணியிருக்கார். அவர் தான் இப்போ வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. சார், எங்கேயோ ஆப்கானிஸ்தான் பார்டரில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த போதைப் பொருட்கள் சிந்தட்டிக் ட்ரக்ஸாக மாறுது. குஜராத்தில் கூட மெத்தபெட்டமைனுக்கு 12 ஃபேக்ட்ரி இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த ஜாஃபர் சாதிக் கேஸில். இப்படிலாம் வரக்கூடிய இந்த பொருட்கள் வந்து இப்போ மணிப்பூரில் கூட இஷ்யூவுக்கு காரணம் போதைப் பொருளுடைய அந்த கல்டிவேஷன் தான் சொல்கிறாங்க. இது வந்து பல இடங்களில் தேசிய பிரச்சனைன்னு சொன்னார். இது வந்து பல இடங்களில் தாண்டி வருது சார். இதுக்கு இவ்வளோ விலை என்ன சார்? இது வந்து ஹோல்சேலில் நீங்கள் வந்து பிரசாத் விற்கிறது, பிரதீப் வந்து ஹோல்சேலில் விற்கிறது 7500 ரூபாய்.
அது வந்து பிரசாத் கிட்டேயும் இந்த பையன் கிருஷ்ணா கிட்டேயும் கெவன் கிட்டேயும் வரும்போது 13,000 ரூபாய். அந்த கைமாற்றி விற்கிறதுலையே 5,000 ரூபாய் வந்துடுது. இந்த பணம் தான் சார் இதுக்கான பெரிய விஷயம். இது அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற நெகட்டிவ்னஸ் வந்து இந்த சிஸ்டம் மேலே பார்த்து பார்த்து விரக்தியான ஒரு நெகட்டிவ்னஸ். இதில் ஒன்றுமே நடக்கலை. கோல்டு ராக்கெட் வந்து பிடிப்பட்டது 1 இயர் ஆச்சு. இதில் ஒரு பாஜக பிரமுகர் மேலே குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. அது இன்னைக்கு வரைக்கும் டேக் ஆஃப் ஆகலை. ரைட், இதெல்லாம் வந்து இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஃபால்ட்டு தான். ஆனால் முழு விதமாக நம்பிக்கை இழந்துட வேண்டாம். முழு விதமான நம்பிக்கை வந்து இழப்பது வந்து அந்த அநியாயத்துக்கு துணை போகிறதுக்கு சமம். திரு பாலாஜி பிரபு, ஒரு நடிகர் ஒரு நடிகை அப்படிங்கிறவங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கான ரோல் மாடல். நடை உடை பாவனை வரைக்கும் அந்த நடிகர் நடிகையை பார்த்து இந்த இளைஞர்கள் பின்பற்றுகிறார்கள் போது உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும், போதை மருந்து பழக்கம்லாம் இல்லாமல் இருக்கணுங்கிறதும் அவங்களுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய கைமாறாக இருக்கு. அந்த நடிகர் நடிகைகள் செய்ய வேண்டிய பொறுப்புணர்வாக இருக்கு. இதிலிருந்து இவங்க தவறுறாங்களா? தங்களுடைய சுய லாபத்திற்காக இவங்க தவறுறாங்களா? அதுல இருந்து முதல்ல வந்து இந்த நடிகர் நடிகைகள் இவங்களெல்லாம் ரோல் மாடலாக ஃபாலோ பண்ணுறது முழுக்க முழுக்க தப்பு. அதாவது வந்து சினிமாவில் ஒரு தயாரிப்பாளராக இருக்கேன், பல வருடங்கள் சினிமா துறையில் இருக்கிறதுனால ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இங்கே என்ன அப்படின்னா, அதாவது இங்கே வந்து ஹீரோவாக பார்க்கப்படுற ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருப்பாங்க. அதான் உண்மை. கேரக்டர் வைஸ் மட்டும் இல்லை, எல்லா விதத்துலையுமே ஜீரோ. அதாவது வந்து பழக்க வழக்கங்கள்லேருந்து அவங்க ஆட்டிடியூட்லேருந்து பிஹேவியர்லேருந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம் அது. ஆமாம், கோடிகளில் சம்பளங்களை வாங்கிக்கிட்டு அவங்க வேற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவ்வளோ தூரம் இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா பணப்புழக்கம். அதாவது சினிமா துறையில் வந்து பணப்புழக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு. 7 லட்சம் படம் எடுத்த காலமும் அப்புறம் 20-30 மாதிரி லட்சங்கள்ல அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 200 கோடி 300 கோடிங்கிற மாதிரியான சூழ்நிலை வந்து 150 கோடி. ஆமாம், சம்பளம் 150 இல்லை, 200, 275, 300 இப்படி போயிட்டே இருக்கு. இன்னும் இது எங்கே போய் முடியுமோ அது நமக்கு தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிற காலகட்டங்களில் இந்த தவறுகளுக்கெல்லாம் முதல்ல வந்து பணம். நம்மக்கிட்ட வந்து என்னென்ன வேணுனாலும் நம்ம அடையலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மனித சக்திக்கு மீறிய பல விஷயங்கள் நம்ம அடையலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அவங்களோட மனநிலை அப்படி மாறிடுது. காரணம் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி இந்த இப்போ ஆடியன்ஸ் ரசிகர்கள் வந்து அவங்கள வந்து கடவுளே அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்கள வந்து வர்ஷிப் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அவங்க தகுதியானவர்களா? இன்றைக்கி இருக்கிற பெரிய ஹீரோஸ் நான் எல்லாருமே நான் சொல்கிறேன், நிச்சயமாக தகுதியானவர்கள் கிடையாது. 1-2 பேர் வந்து நல்லவங்க இருக்காங்க, இல்லைன்னு நம்ம சொல்லலை. பட் அந்த சினிமாவில் அந்த திரையில் நடிக்கிறதுக்கும் அவங்க வந்து பர்சனலான ஒரு வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நடிகர்களுக்கு, இந்த நடிகைகளுக்கு, சினிமா துறை சார்ந்தவர்களுக்கு, இவங்க நடிகர் நடிகை மட்டும் சொல்கிறது தப்பு, 2 முகங்கள் இருக்குது. பல நேரங்களில் வந்து வேற ஒரு முகம் வந்து அவங்க எங்கே காட்டுவாங்கன்னு தெரியாது, எப்போ காட்டுவாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் தெரியாமல் இந்த ரசிகர்கள் வந்து அவங்க மேல அவ்வளோ பக்தி வைக்கிறாங்க. ரசிகர்களுக்கான பாடமும் கூட தானே இது. இந்த கைதுகள்லாம் வந்து அவர்களுக்கான பாடம் இல்லை. ரசிகர்கள் முதல்ல வந்து அவங்கள வந்து வர்ஷிப் பண்ணுறதை நிறுத்தணும். அவங்களுடைய வாழ்க்கை, அதாவது நடிகர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வேற மாதிரி வாழ்ந்துட்டு போறாங்க. எந்த நடிகருக்காண்டி ஒரு பெரிய நடிகர் இறங்கி வந்து சேவை செய்கிறார் சொல்லுங்க? கிடையவே கிடையாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மக்கள் வந்து முதல்ல அவங்கள திருத்திக்கணும், அவங்கள ரோல் மாடலாக எடுக்கிறத வந்து மாற்றிக்கணும். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து வந்துங்களுக்கும் நேர்பட பேச நிறைய பேருக்கு அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான